காலை வணக்கம். பிஎட் 4th செமஸ்டரில் அனைவருக்கும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் என்ற பாடத்தில் முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்திய அரசின் மனிதவள அமைச்சகம் அறிவியல் சாசனத்தின் வழிகாட்டி நெறிமுறைகளில் 45வது உட்பிரிவு மற்றும் 21வது ஏ உட்பிரிவு ஆகியவற்றின் அடிப்படையில் 2005ஆம் ஆண்டு கல்வி பெறும் உரிமை சட்டத்தை வடிவமைத்தது. இச்சட்டம் 2009 இந்திய பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாத 2010 முதல் நடைமுறைக்கு இச்சட்டத்திற்கு வந்தது. அரசியல் சாசனத்தின்படி ஏற்புடைமை வேலிடிட்டி 2012 உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. மாறாக அவர்களையும் உள்ளடக்கிய அனைத்து தரப்பு குழந்தைகளையும் 6 முதல் 14 வயது வரையில் உள்ளோர் மையமாக கொண்டு செயல்படுகிறது ஆகும். 6 முதல் 14 வயதுள்ளோர் பெறுவது அவர்களது அடிப்படை உரிமை என்று உரைக்கிறது. இச்சட்டம் பல சிறப்பு அம்சங்களை கொண்டிருந்தது. பள்ளிகளில் எவ்வித கட்டணமும் மாணவர்களிடம் வசூலிக்கப்படக்கூடாது. பொதுவாக 6 வயது உடைய குழந்தைகளை பள்ளிக்கு செல்லாமல் இருந்தால் அதன் வயதுக்கேற்ப வகுப்பு நிலையில் சேர்த்து உரிய கல்வி பயிற்சி அளிக்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக 6 வயது உடைய குழந்தை பள்ளிக்கு செல்லாமல் இருந்தால் அதன் வயதுக்கேற்ப வகுப்பு நிலையில் சேர்த்து உரிய கல்வி பயிற்சி அளிக்க வேண்டும். நுண்ணறிவு திறன் குறைந்த குழந்தைகள் மட்டுமே அவர்களது கல்வி நிலைக்கு ஏற்க வகுப்புகளில் சேர்த்தல் வேண்டும். இச்சட்டம் இயற்றப்பட்ட 3ஆம் ஆண்டுகளில் குழந்தைகளை வசிப்பிட சுற்றுப்புறங்களில் பள்ளிகள் இல்லையேல் பள்ளிகள் ஏற்படுத்தும் பொறுப்பு அரசு மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களை சார்ந்ததாகும். இச்சட்டம் செயல்படுவதற்கான நிதி ஆதாரங்களை தரும் பொறுப்பை மாநில அரசு சார்ந்ததாகும். இச்சட்டம் நிறைவேற்றுவதற்கான நிதி ஆதாரங்களை தரும் பொறுப்பு மாநில அரசு ஆகும். மாநில அரசு ஏற்கும். கல்வி உரிமை பெறும் சட்டம் நிறைவேற்றுவதில் மாநில அரசுக்கு கூட்டு பொறுப்பு உள்ளது. கல்வி உரிமை பெறும் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுக்கு கூட்டு பொறுப்பு உள்ளது. இதை தவிர அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை தர பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நிரந்தர அடிப்படையில் முழு ஊதியம் அளிக்கப்படும். நிரந்தர அடிப்படையில் முழு ஊதியம் அளிக்கப்பட வேண்டும். தனியார் பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள மொத்த இடங்களில் 25% தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களே ஒதுக்க வேண்டும். தனியார் பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள மொத்த இடங்களில் 25% தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களே ஒதுக்க வேண்டும். தேவைப்படும் நிதியில் 65% மத்திய அரசும் 35% மாநில அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசு நிதி உதவியால் ஒரு பகுதி SSA திட்டத்தின் மூலம் அளிக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.